சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பல நாட்களாகவே உங்களுக்கு நிறைய விதமான தடை தாமதங்கள் வந்திருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவும் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே மாறப்போகுதா? இதுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது? உங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? அந்த பலன்கள் அசுப பலன்களாக இருக்குமா, சுப பலன்களாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும், மேலும் உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, நீங்கள் மற்றவங்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுறீங்க அப்படிங்கிறத பற்றியும், மேலும் நீங்கள் இந்த கடவுளை வணங்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதியோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் சொல்லப்படுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அது என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மகர ராசிக்காரங்களுடைய பலம் பலவீனம் இரண்டுமே ஒரே விஷயமா சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் தாங்க. இவங்க ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா அது நடத்த விடாமல் விடவே மாட்டாங்க. அது வரைக்கும் எந்த எல்லைன்னாலும் போயிட்டு வந்துடுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும். அந்தளவுக்கு இவங்களுடைய பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முடிவு செஞ்சிட்டாங்கன்னா எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் போராடி முடிச்சு காட்டக்கூடியவர்கள். அவங்க சின்னதாக ஒரு விஷயம் யோசித்து பண்ணால் கூட அவங்களோட முடிவாக தான் இருக்கும். மற்றவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தன் முனைப்பு மிக அதிகம் உள்ளவங்க. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு எப்போவுமே நினைக்க மாட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்மளை விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே காணப்படும். மோஸ்ட்லி இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அமைதியானவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எண்ணத்தை தூண்டும் வகையில் தான் இவங்க இருப்பாங்க. அதே வகையில் இவங்க எப்படிக்கு எப்படி அமைதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கும் இவங்களுக்கு கோபம் வரும். கோபத்தை உங்களால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக இவங்களுக்கு கோபம் வருங்க. தன்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்க முயற்சி எடுப்பாங்க. ஆனால் உதவிக்கு தகுதியானவர்களை சரியாக தேர்வு செய்து தான் உதவி செய்வாங்க. எல்லாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம செய்கிற உதவி இவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க யாருக்காக இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைக்குனாலும் போவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துக்க மாட்டாங்க. வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலை வந்தாலும் அவற்றையெல்லாம் இழுத்து போட்டு நற்பெயர் எடுப்பாங்களாம். இழுத்து போட்டு செஞ்சுட்டு நற்பெயர் எடுப்பாங்களாம். இன்னும் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கோயிலில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கேலி சுற்றுலாக்கள் பிடிக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அவரவர் வேலை பார்க்கும் நிறுவனத்திலேயே ரொம்ப பிடிக்கும். இதே கடைக்காரங்க அப்படின்னா இவங்க கடையிலேயே அதிக நேரத்தை செலவிடக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். மேலும் மகர ராசிக்காரங்க எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் தங்களை மாற்றிக்கொள்வாங்க. ஒரு செயலில் முடிவெடுத்து விட்டாங்க அப்படின்னா எல்லோரிடமும் அபிப்பிராயங்கள் கேட்பாங்க. ஆனால் முடிவு அப்படிங்கிறது அவங்க நினைத்து வச்சது போல தான் இருக்கும். மற்றவங்க செய்யும் செயலை எப்பயுமே காப்பி அடிக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட்டு போட்டு அந்த ரூட்டில் தான் போவாங்க. தனித்துவமான காரியங்கள் மட்டுமே செய்வாங்க. மகர ராசி சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால கருப்பு நிறம் இவங்களுக்கு ஏற்ற நிறமாக பார்க்கப்படுது. நல்ல விஷயத்துக்கு ஏதாவது பண்ணுறீங்க, செய்கிறீங்க, போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருப்பு நிற உடைகளை அணிந்துக்கோங்க. அல்லது கருப்பு நிற ஏதாவது ஒரு துணியை கையில் வச்சுக்கோங்க. கட்சி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கோங்க. புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மோஸ்ட்லி மகர ராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து தெய்வங்களில் இருக்கக்கூடிய ஐயனாரப்பன், ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்கள். இந்த 3 தெய்வங்களையும் கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டு வரணும். ஏன்னா உங்கள் ராசி ரீதியாகவே இந்த 3 கடவுள் தான் உங்களுக்கு உகந்த கடவுளாக பார்க்கப்படுதுங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு முறை
ஒன்று ஐயனாரப்பன் இல்லை ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்களை வணங்கிட்டுப்பாங்க. மோஸ்ட்லி மகர ராசி அன்பர்களை சேர்ந்த வரைக்கும் இவங்களுக்கு ஐயனாரப்பன் தான் குலதெய்வமாக கூட அமைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 30 வயசு முதல் 35 வயசுக்குள்ளே தொழில்துறையில் ஒரு திருப்பத்தை பார்ப்பாங்க. 40 வயசுக்கு மேலே தொழில்துறையில் சாதனை படைப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. எவ்வளோ வரும் ஏது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு கொடுத்த பணம் வராது அப்படின்னு நினைச்ச கடன் தொகை திரும்ப இப்போ உங்கள் கைக்கு வரப்போகுது. திருமண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் இழுப்பறையான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாதகமாக முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஜங்க் ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் வேலை உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதற்கேற்றாற் போல் ஆதாயம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் எவ்வளோ பணியாக இருந்தாலுமே அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். கடையை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த முயற்சியும் செய்ய ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனசில் உற்சாகம் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். அக்கம் பக்கத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 9, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து வர காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், சுக்ரன், சப்தமஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிய போகுது. அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஏற்றார் போல தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் சாதகமான போக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து வந்த இழுப்பறையான நிலை மாறப்போகுது. சொத்து உங்கள் கைக்கு வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகிடும். அதனால் பயந்துக்க வேண்டாம். பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மிக கவனமாக தங்களது வேலையை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அமைதி கிடைக்கும். விருந்தினர் வருகை இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காமிக்காமல் பேசுவது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தாமதம் உண்டாகும். உங்களால் எந்த ஒரு முடிவும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாத ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மதிப்பெண் நிறைய பெற முடியும். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனையில் தலையிடுவது முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கணும். மேலும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகள் உண்டாகும். கொண்டாட்டங்கள் இருக்கும். இதனால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. பெரியவர்கள் மூலமாக காரியங்கள் எல்லாத்துலேயுமே நன்மை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரம் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளிவட போகுது. இதை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்க போகுது. காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் நடக்கும். மனதில் புது தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும்.
திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும், வேலைப்பளு குறைந்து காணப்படுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். திடீரென செலவுகள் உண்டாகும். எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கான முழு மூச்சோடு செயல்படுவீங்க. அதற்கான பலனையும் பெறுவீங்க. பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாக லாபங்கள் நிறைய கிடைக்கும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்ப்பவர்களை வெற்றி கொள்வீங்க. பண வரத்து அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சஞ்சரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருப்பதால் நல்ல திருப்பு முனைகளை பார்ப்பீங்க. மனதில் புதுவிதமான சந்தோஷம் கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளித்து முன்னேறி சென்றுவீங்க. தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியம் கூட சாதகமாக இப்பொழுது உங்களுக்கு முடிய ஒரு நல்ல அமைப்பும் காலங்களும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, யோக நரசிம்மரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் தீரும். மனதில் புதுவிதமான மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பினர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.